ஒரு 80 கேம்ப்பு டிஃப்ரெண்ட் கிராமத்தில் நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் போட்டிருக்கோம். அது 7 நாள் கேம்ப்பு. மாணவர்களை கொண்டு போய் கிராமத்தில் தங்க வச்சு, அவங்களே சாப்பாடு ஆக்கி, அவங்களே எல்லா வேலையும் பண்ணி, இதெல்லாம் பாருங்கள் எப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட் நாங்கள் உருவாக்குறோன்ட்டு. அந்த பசங்களே சாப்பாடு ஆக்கி, அந்த பையன் நாங்கள் அந்த ஒரு 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 100 பேரை கொண்டு போகிறோன்னு வச்சிங்களேன். அதில் வந்து டிஃப்ரெண்ட்டு இது போட்டுருவோம். கமிட்டிஸு. அது ஒரு கமிட்டி வந்து ரிசப்ஷன் கமிட்டி, வர்றவங்கள அதை ரிசீவ் பண்ணி டெய்லி பேசுவாங்க. ஈவினிங்ஸ் கெஸ்ட் வந்து பேசுவாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி குக்கிங்கு, சர்விங் கமிட்டி, அதுக்கு பிறகு டிசிப்ளினரி கமிட்டி, இந்த மாதிரி செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறையா ஒரு 10 கமிட்டிஸ் போட்டுருவோம். அதனால் மாணவர்களே பார்த்துக்குவாங்க. அந்த ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு அவ்வளோ பெருசாக வேலை இருக்காது, பார்த்துருவாங்க இப்படிலாம் பண்ணி. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனது. ஒரே ஒரு இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடு ஆனது. எப்படின்னாக்கா, ஒரு கிராமத்தில் போய் நல்லா நிறைய பேர், அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே ஆண்களும் பெண்களும், அது மீனவ கிராமம். ஆண்களும் பெண்களும் வந்து நான் ஏற்கனவே அந்த கிராமம் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஒழுக்கமான கிராமம், ரொம்ப கட்டுப்பாடான கிராமம். ஒழுக்கமன்றதை விட கட்டுப்பாடாக இருப்பாங்க. அங்கே ஊர் தலைவர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். நமக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க. அப்படி இருந்திருக்காங்க. அப்போது நாங்கள் எப்படி நாள் போகும்போது நான் வந்து தொடக்க உரையாற்றுவேன். அப்போ ஒரு கெஸ்ட்டு கூப்பிட்டு போடுப்போம், அவர் பேசுவார். அதுக்கு பிறகு ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸு வெல்கம் கொடுப்பாரு எல்லாத்தையும். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவான். இப்படி தான் அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க பிரசிடெண்ட்டு இவங்கெல்லாம் முக்கியமான அவங்களுக்கெல்லாம் பேசுவாங்க. இது முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு வந்து கலை நிகழ்ச்சி நடைபெறும் அந்த கிராமத்தில். ரொம்ப நாங்கள் ஏதோ பேசுகிறோம், அதை சில பேர் ரசிப்பாங்க, சில பேர் ரசிக்க மாட்டாங்க. நம்ம பாட்டு போடுவோம், அது கை தட்டுவாங்க. ஆனால் இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்து நம்ம கல்லூரியில் வந்து கூப்பிட்டு போன எல்லா இடங்களிலுமே கலை நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. ஆனால் அந்த இடத்துல கலை நிகழ்ச்சியும் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கலை நிகழ்ச்சி முடிச்சுட்டு அன்றைக்கி பிறகு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு வருவாங்க பசங்க. அந்த சாப்பாடு அப்போ பண்ணதை டிஃபன் அந்த நைட்டு வந்து டின்னர் எதாவது பண்ணியிருப்பாங்க, நாங்கள் சாப்பிட்டு வருவோம். அப்படி அந்த சமயம் வரைக்கும் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்போயுமே அப்சர்வேஷன் இருப்பேன். அப்போ என்னடா இந்த அந்த ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே யாருமே சிரிக்கலை, யாருமே ஒரு யூரின் கூட எந்திரிக்கலை, யாருமே சிரிக்கலை, யாருமே கைதட்டலை. என்ன கிராமம் இந்த கிராமம் இந்த மாதிரி இருக்குது. அப்போ நாம் இவ்வளோ பண்ணது என்னென்னமோ பண்ணி பார்த்தோமே, நாம் பண்ணலைன்னா நம்மளை கூட விட்டுருங்க. ஆனால் இந்த பசங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாவம் கஷ்டப்பட்டு மதியத்துலேருந்து அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்களே. நல்லா டான்ஸ் ஆடானுங்க, பாட்டு பாடினானுங்க, ஏதோ பண்ணி பார்த்தானுங்க. ஒன்றும் இவங்க எதுவுமே இவங்ககிட்டருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு அந்த இவர் நாட்டாமேன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நாங்கள் சாப்பிட்றப்ப பக்கத்தில் உட்காந்தார். நான் அவரை பார்த்து சிரித்தேன். அவர் வந்து என் பக்கத்துலேயே உட்காரலன்ட்டார். வாங்க உட்காருங்க அப்படின்னு கையை பிடிச்சி, நம்ம எப்பயுமே ஃப்ரெண்டு மாதிரி தானே உட்கார வச்சேன். உட்கார வச்சுட்டு, என்னங்கய்யா, நான் எல்லா கிராமங்கள்லேயும் போயிட்டு இந்த மாதிரி கூட்டம் போட்டிருக்கோம், மாணவர்களை தங்க வச்சுருக்கோம். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே கைதட்டுவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் இங்கே இந்த ஊரில் என்னங்க இந்த மாதிரி இல்லைன்னொன்னே, சும்மாருங்க சார், நேற்று கூட்டம் போட்டேன் சாயந்தரம் போட்டு, பல்கலைக்கழகத்துலேருந்து முக்கியமான ஆட்கள்லாம் வராங்க, ஆஃபீஸர்ஸு. சும்மா கிக்குன்னு சிரிச்சுக்கிட்டு கைதட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபா அவதாரம் ஃபைன் போட்டுருவான். இல்லைன்னாக்கா இந்த ஊரை வச்சே தள்ளி வச்சுருவான், ஊரை விட்டு தள்ளி வச்சிருன்னு சொல்லிட்டாரான். அட பாவியா, எனக்கு நான் கக்கன்னு சிரிச்சிட்டேன். ஏய்யா, நாங்கள் வர்றதே மக்களை மகிழ்வுக்கு பார்க்க நாங்கள் வரோம், அவங்க மகிழ்ச்சி உண்டாக்கணுன்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியும் சில எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு.